தமிழகத்திற்கு ஒரு டிஎம்சி தண்ணீர் திறந்துவிட முடியாது என்று தெரிவித்துள்ள கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா 8000 கன அடி தண்ணீர் மட்டுமே திறந்துவிட முடியும் என்று கூறியுள்ளார். காவிரியில் தமிழ்நாட்டுக்கு ஜூலை 12 முதல் 31ஆம் தேதி வரை 20 நாட்களுக்கு நாள்தோறும் வினாடிக்கு 11,500 கன அடி தண்ணீர் திறந்துவிடும்படி காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு காவிரி ஒழுங்காற்றுக் குழு பரிந்துரை செய்தது. இதற்கு கர்நாடக அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. மேலும் கர்நாடக அணைகளில் போதிய தண்ணீர் இல்லாததால் இந்த மாதம் இறுதி வரை தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க முடியாது என்றும் அறிவித்தது. இந்த நிலையில் தமிழகத்திற்கு காவிரியில் தண்ணீர் திறந்துவிடும்படி காவிரி ஒழுங்காற்றுக் குழு பரிந்துரை செய்திருப்பது குறித்து ஆலோசிப்பதற்காக பெங்களூருவில் முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பாஜக, ஜேடிஎஸ், விவசாயிகள் சங்கம் கலந்து கொண்டது. அப்போது காவிரிக்கு நீர் வரும் 4 அணைகளின் நிலவரங்கள் குறித்து அதிகாரிகள் எடுத்துரைத்தனர். இதை அடுத்து தமிழகத்திற்கு காவிரியில் வினாடிக்கு 8000 கன அடி நீர் திறக்க கர்நாடக அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. தற்போதைக்கு 11,500 கன அடி தண்ணீரை தமிழகத்திற்கு திறந்துவிட முடியாது என்றும் 8000 கன அடி நீர் திறக்கப்படும் என்றும், மேலும் மழை பெய்து நீர்வரத்து அதிகரித்தால் தமிழ்நாட்டுக்கு வழங்கும் நீரின் அளவு அதிகரிக்கப்படும் என்றும் சித்தராமையா தெரிவித்துள்ளார்.